எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பவர் பிஐயில் வந்து பவர் குவரி எடிட்டரில் அப்பெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு பவர் பிஐயோட தமிழ் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் அதில் தான் நான் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இப் சப்போஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தமிழில் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பவர் பிஐ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இதுக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெக்வயர்மெண்ட் வந்து பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணணுங்கிறது கூட அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் லாகின் பண்ண முடியல அப்படின்னா வரி பண்ணாதீங்க. பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் சர்வீசஸ் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன ஃபைல் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல யூஎஸ் ட்ரீநெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதை தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலோட மெம்பராக இருந்தால் நீங்கள் வந்து என்னோடய மெம்பரோட சேனலாக இருந்தால் தான் என்னால் டேட்டா ஷேர் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஓகே நீங்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பரோட யூசர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தான் முதல்ல ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 ஷீட்ஸ் இருக்குது, 6 டேபிள் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஃபைலை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோங்க. ஆல்மண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு ஷீட்டும் வந்து ஒரு டேபிளாக தான் பவர் பிஐயில் கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு டேபிளில் எனக்கு வந்து இப்போ டேட்டா இருக்குது. இப்போது அப்பெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த எல்லா டேட்டாவும் ஒரே டேபிளில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பெண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? புரியுதா? ஸோ இதில் வந்து நிறைய டேட்டா இருக்குது. இதில் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் நான் ஒரே டேபிளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னா நான் அப்பெண்ட் யூஸ் பண்ணுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூனியன் அப்படின்னா என்னன்னு தெரியும்னா அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ யூனியன்னா என்ன, உங்களோட இதில் வந்து பேசிக் ரெக்வயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா, உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கணும். ஸ்ட்ரக்சர் நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்து எனக்கு 6 காலம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் எனக்கு 6 காலம் இருக்கணும். அண்ட் நேம் ஆஃப் த காலம், அந்த காலம் எல்லாமே சேமாக இருக்கணும். இருந்தால் அது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நல் வேல்யூஸாக ஸ்டோர் ஆகும். சரி, நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவுக்கு போய்க்கோங்க. ஏன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போகணும் அப்படின்னா, பவர் குவரி எடிட்டரில் தான் என்னோட இது இருக்குது. சரிங்களா? என்னோட அப்பெண்ட் வந்து பவர் குவரி எடிட்டரில் தான் பண்ண முடியும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு அப்பெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களோட டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட சேல்ஸ் டேட்டா வேறு ரீஜியனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீஜியன் ஏயோட சேல்ஸ் டேட்டா, ரீஜியன் பியோட சேல்ஸ் டேட்டா ஒரு தனி டேபிளில் இருக்குது, ரீஜியன் சியோடது தனி டேபிளில் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒன்றா மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்பெண்டுக்கு போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட டேட்டா டைப் எல்லாமே சேமாக இருக்கா. இந்த பியரிங் ஏக்கரேஜ், இங்கே வந்து பியரிங் ஏக்கர்ஸ்ன்னு இருக்கா, இங்கேயும் வந்து பியரிங் ஏக்கரேஜ் ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் டேட்டா டைப்புமே வந்துட்டு சேமாக இருக்கணும். அண்ட் ஈல்டு பெர் ஏக்கர், பவுண்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்பெண்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்மண்ட்ஸில் ஆல்ரெடி 2 காலம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த காலமை வந்து டெலிட் பண்ணுவோம். அன்வான்ட் காலம்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிவிடுவோம். இல்லாட்டினா என்ன ஆகும்னா நம்மளுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். அதே மாதிரி மேக்டாமியாஸ்க்கு போங்க. இதில் வந்து அன்வான்ட் காலம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நிறையவே இருக்குங்க காலம்ஸு. ஸோ இந்த காலம் எல்லாமே அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத காலம் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் தான் செக் பண்ணும். உங்களோட டேட்டா வந்து ப்ராப்பராக வந்து இதாக இருக்கா அப்படிங்கிறத தான் நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட டேட்டா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் காலம்ஸ் இருக்குங்க. ஓகே, இந்த காலம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் வால்நட். ஸோ இது ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்நட்ஸ், பிஸ்டாஷியோ, மெக்டாமியாஸ் இந்த நான் 5 டேபிளோட
ஹெட்டிங் எல்லாமே சேமாக இருக்குங்க. ஓகேவா, ஈல்டு பெர் ஏக்கர், ஈல்டு பர் பவுன் எல்லாமே நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் ஹேசல்நட்டில் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்டு தான் இருக்குது, மீன்ஸ் 3 காலம் தான் இருக்குது. அண்ட் ஈல்டு பெர் ஏக்கர்னு இல்லாமல் ஈல்டு பெர் ஏக்கர் இன் பவுண்ட்ஸ், ஒய்பிஏ இன் பவுண்ட்ஸ்ன்னு இருக்குங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேமாக இருக்கிறத கனெக்ட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா சேமாக இல்லாத காலமை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸில் இங்கே பார்த்துக்கோங்க 26 டிஸ்டிங்க்ட் யூனிக், 26 யூனிக், 26 எல்லாமே 26. இங்கே ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது 26, இங்கே 24, 25 இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு அப்பெண்ட் queriesன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, உங்களோட பவர் query எடிட்டரில் ஹோம் டேப்பில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்பெண்ட் query அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இருக்குங்க. அந்த அப்பெண்ட் queryயை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் 2 டேபிளை மட்டும் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஒன்று இல்லைனா அதிக 3க்கு மேலே டேபிள்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, மீன்ஸ் அப்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 or more டேபிள்ஸ்க்கு போகணும். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, எது வந்து நீங்கள் பேஸ் டேபிளாக வச்சுக்க போகிறீங்க. பேஸ் டேபிள்னால் என்னென்னா, இப்போ நான் ஆல்மண்ட் டேபிளோட தான் நான் மற்ற எல்லா டேபிளையுமே அப்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மண்ட் டேபிளில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்பெண்ட் query கொடுங்க. ஓகேங்களா, இல்லை நான் வந்து வால்நட்டில் வச்சு தான் நான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வால்நட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்மண்டில் வச்சுட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்பெண்ட் queryன்னு கொடுங்க. கொடுத்தோடனே இது வரும். ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிளில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்டாமியஸை வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் டேபிள் வந்து நீங்கள் ஆல்மண்டில் இருக்கும், நீங்கள் இன்னொரு என்ன டேபிளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், மேக்டாமியாஸ் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சேஞ்சஸ் நடந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். 38 டிஸ்டிங்க்ட், எல்லாமே 25, 26ன்னு இருந்தது இல்லையா, இப்போ வந்து 38ன்னு மாறி இருக்கு. சரிங்களா, ஸோ ஒரு சில நல் வேல்யூ விச் மீன்ஸ் தட் டேட்டா இல்லாத இடத்துல மிஸ்மேட்ச் ஆகிற இடத்துல தான் நல் வேல்யூன்னு வரும். அது உங்களோட டேட்டாலே அப்படி இருந்திருக்கும், அதனால் அதை பற்றி வரி பண்ணாதீங்க. இப்போது நம்ம 2 or moreக்கு ட்ரை பண்ணலாம். பிஸ்டாஷியோ அண்ட் வால்நட் அதுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், இந்த நல் வேல்யூஸை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ரிமூவ் ரோஸ். ஓகே, ரிமூவ் ரோஸ்ன்னு கொடுத்துட்டு பாட்டம் ரோஸ், ரிமூவ் பாட்டம் ரோஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து எனக்கு 3 ரோஸ் டெலிட் பண்ணும், அதனால் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இப்போ 51 வரைக்கும் தான் என்னோடய டேட்டா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மெக்டாமியாஸை வந்து அப்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ பிஸ்டாஷியோவையும் வால்நட்டையும் நம்ம அப்பெண்ட் பண்ணலாம். அப்பெண்ட் queries கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 or more டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ நம்ம இப்போ இந்த 2 டேபிளில் தான் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே ஆடுன்னு கொடுக்கணும். ஒன்று நீங்கள் மல்டிபிள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்நட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் ஆடுன்னு கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா, ஸோ கரண்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த டேபிளோட தான் நீங்கள் அப்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மீனிங். அண்ட் நீங்கள் வந்து என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போது ஆல்மண்டில் 38 டிஸ்டிங்க்ட், 33 யூனிக் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம அப்பெண்ட் பண்ணோன்னே எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டேன், இந்த டேபிள்லாம் அப்பெண்ட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும், 86 டிஸ்டிங்க்ட் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இதுலேயுமே நல் வேல்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், லாஸ்ட்டு 1 2 3 4 5 வேல்யூ டேட்டா வந்து நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம இந்த கீழே இருக்கிற 2-3 ரெக்கார்டையும் சேர்த்து காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். எப்படி டெலீட் பண்ணணும், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். ரிமூவ் ரோஸ்க்கு போகணுங்க. ரிமூவ் ரோஸ்க்கு போயிட்டு ரிமூவ் பாட்டம் ரோஸ் கொடுத்துட்டு எவ்வளோ ரோஸ் இருக்குது, 5 ரோஸ் இருக்குது அப்படின்னா பாட்டம் 5 ரோஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 ரோவுமே டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது நம்ம மேக்டாமியஸை வந்து இது பண்ண போகிறோம். இப்போதைக்கு டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 காலம் தான் இருக்குது. பட் நம்ம ஹேசல்நட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம், ஒரு காலம் வந்து மிஸ்மேட்ச்டாக இருக்கு இல்லையா, ஒய்பிஏ இன் பவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் அதே ஆல்மண்டில் வச்சுட்டு அப்பெண்ட் queryன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 2 டேபிள், ஏன்னா எனக்கு இப்போ ஒரே ஒரு டேபிள் தான் கனெக்ட் பண்ணும், ஹேசல்நட்டுங்கிற டேபிள் தான் கனெக்ட் பண்ணும். ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேன்னு கொடுத்தவொடனே ஒய்பிஏ இன் பவுண்ட்ஸுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு ரெக்கார்டாக அது ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கு மேட்ச் இல்லாத இடத்துலலாம் எனக்கு நல்லுன்னு அதுவே வந்து லோட் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து டேட்டா வந்திருக்கும். விச் மீன்ஸ் தட்
அங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய்பிஏ இன் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒய்பிஏ இன் பவுண்ட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இல்லை, மேக்டாமியஸில் இல்லை, பிஸ்டாஷியோவில் இல்லை, வால்நட்டில் இல்லை. ஸோ அந்த ரெக்கார்டில் எல்லாமே நல்னு வந்துட்டு எங்கே வந்து எனக்கு டேட்டா இருக்கோ அங்கே மட்டும் எனக்கு வந்து ஒய்பிஏ வந்திருக்கு. பட் மீதி டேட்டாலாம் நல்லுன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? பட் ஒய்பிஏ இன் பவுண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஈல்டு பெர் ஏக்கர். இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இது வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மர்ஜ் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு காலையுமே மர்ஜ் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஒரே காலம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மர்ஜ் காலம். சரிங்களா? ஸோ இந்த மர்ஜ் காலம்னு கொடுத்துருங்க. ஒன்லி இஃப் இந்த ரெண்டு காலமே ஒரே காலம் தான், நீங்கள் வந்து நேமை மாற்றிருக்கீங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காலம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதை கொடுக்கணும். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் காலம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதை வச்சு செப்பரேட்டர் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு மர்ஜ் பண்ணு, நியூ காலம் நேம், அதை வந்து மர்ஜ்டுன்னு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு நியூ காலம் நேம் மர்ஜ்டும் வந்துடும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒய்பிஏ இன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிடலாம். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 1 2 3 4 5 6 காலம்ஸ் வந்துருச்சு. நம்ம இப்போ ப்ராப்பராக அப் அண்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அப் அண்ட் query. அப் அண்ட் queryனா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப் அண்ட் queryனா என்ன அப்படின்னா ஓகே, ஸோ அப்பன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டேட்டா, உங்களோட 2-3 டேட்டா இருக்குது. பட் அந்த எல்லா டேட்டாவுமே ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒரே டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப் அண்ட் queryக்கு போகலாம். ஸோ உங்களோட ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணும். மல்டிபிள் டேட்டா இருக்குது, யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் த ரெக்கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜியன் ஏல வந்து ஒரு சேல்ஸ் நடக்குது, ரீஜியன் பியோட சேல்ஸ் டேட்டா இருக்குது, ரீஜியன் சியோட சேல்ஸ் டேட்டா இருக்குது. இது மூணையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே வந்து அப் அண்ட் யூஸ் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 3 ஃபைலுக்குமே காலம் வந்து சேமாக இருக்கணும். த நம்பர் ஆஃப் காலம்ஸ், எவ்வளோ காலம், இப்போ இந்த ஃபைலில் வந்து 6 காலம் இருக்குது, இந்த ஃபைலில் 5 காலம் தான் இருக்குது அப்படின்னா அது மிஸ் மேட்ச் ஆகிடும். ஓகே, இதில் 6 காலம், இதுலேயும் 6 காலம் இருக்கணும். அண்ட் இட் இஸ் ப்ரிஃபர்ட் லைக் ஒரே மாதிரி டேட்டா டைப்பாக இருந்தாலும் நல்லது தான். அப்படி இருந்தால் போதும், இது வந்து அப் அண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக அப் அண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அது என்னங்கிற இதை வந்து செக் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இந்த அப் அண்டோட ஐடியா. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், இந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப் அண்ட் டேட்டா வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு வீடியோவில், அடுத்த வீடியோவில் நான் மர்ஜ் query என்னது, அப் அண்டுக்கும் மர்ஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டையும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு மாடலிங்க்கு போகலாம். ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ இந்த இதை போய் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி queries, உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கனெக்ட் வித் மீ. ஐல் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே, பை பாய். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.